வகை 2. நீரிழிவை எப்படி தடுக்கலாம் அல்லது தாமதப்படுத்தலாம்? பலரும் நினைப்பது போல் நீரிழிவு திடீரென வந்து விடுவதில்லை. பெரும்பாலும் இது மெதுவாக சில வருடங்களில் உருவாகிறது. ஆனால் நல்ல செய்தியாக, நாம் தினசரி செய்யும் சின்ன சின்ன மாற்றங்களால் நீரிழிவை நீண்ட காலம் தள்ளி போடலாம். சில சமயங்களில் இதை முழுவதுமாகவே தடுத்துவிடலாம். இதன் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்று வயிற்று பகுதியில் கொழுப்பு சேர்வது. இந்த தொப்பை கொழுப்பானது உடலில் இன்சுலின் செயல்பாட்டை பாதிக்கிறது. இந்தியர்களுக்கு ஏற்ற இலக்காக ஆண்களுக்கு 90 சென்டிமீட்டருக்கும் பெண்களுக்கு 80 சென்டிமீட்டருக்கும் குறைவான இடுப்பு சுற்றளவு இருப்பது நல்லது. ஆனால் இந்த அளவுகளை பற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் குறைந்தாலே அது நன்மை தரும். எளிதாக துவங்குங்கள். பெரும்பாலான நாட்களில் சுமார் 30 நிமிடங்கள் வேகமான நடைப்பயிற்சி செய்வது நல்லது. இதை 10 முதல் 15 வரை நிமிட இடைவெளிகளாக பிரித்தும் செய்யலாம். அதோடு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் உடல் எடை பயிற்சி அல்லது லேசான பளு தூக்கும் தசை பயிற்சிகளையும் சேர்த்து கொள்ளுங்கள். உணவை பொறுத்தவரை வீட்டில் சமைத்த குறைந்த எண்ணெய், பொரித்த உணவுகளை தவிர்த்து அதிக காய்கறிகள், பருப்பு வகைகள் மற்றும் முழு தானியங்களுக்கு முன்னுரிமை இருக்கட்டும். மறைந்திருக்கும் சர்க்கரை உள்ள மென்பானங்கள், இனிப்பு கலந்த தேநீர்/காபி, இனிப்பு பலகாரங்கள், பேக்கரி பண்டங்கள், அடைக்கப்பட்ட பாக்கெட் நொறுக்கு தீனிகள் போன்றவற்றை எப்போதாவது மட்டுமே சாப்பிடுங்கள். தூக்கமும் மன அழுத்த மேலாண்மையும் மிகவும் முக்கியம். போதுமான தூக்கமின்மை மற்றும் தொடர்ச்சியான மன அழுத்தம் சர்க்கரை அளவை அதிகரிக்க செய்யும். யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், பிரார்த்தனை அல்லது தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இருப்பது கூட இதற்கு உதவும். குடும்பத்தில் யாருக்காவது நீரிழிவு இருந்தாலோ அல்லது வயது 30ஐ கடந்திருந்தாலோ வயிற்று கொழுப்பு, தொப்பை, இரத்த அழுத்தம் பிபி அல்லது கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் PCOS போன்றவை இருந்தாலோ வருடத்திற்கு ஒரு முறையாவது இரத்த சர்க்கரை அளவை பரிசோதித்துக் கொள்ளுங்கள். இது ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய உதவும். வகை 2. நீரிழிவு எல்லோருக்கும் வந்தே தீரும் என்கிற அவசியமில்லை. சரியான வாழ்க்கை முறை மாற்றங்களை சீக்கிரமே கடைபிடிக்க துவங்கினால் ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் கட்டுப்பாடுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்வது நமக்கு சுலபமாகிவிடும்.